வணக்கம் நண்பர்களே, முனீஷ் லேர்னிங் ஜோன் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ISO 9001:2015 இந்த டாப்பிக்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 4 கண்டெக்ஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். முழுவதுமாக இந்த ISO 9001:2015 ரெக்யர்மெண்ட்ஸ் நடைமுறைப்படுத்துவதற்கும் பின்பற்றுவதற்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இன்புட்டை எடுத்துதான் அடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம எந்த ஒரு தவறும் இல்லாமல் QMS-ஐ ப்ரிப்பேர் பண்ண முடியும். வீடியோ லென்த் அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேணாம். நாம் பார்க்க போகிற இந்த ISO 9001:2015 சீரியஸில் முடிஞ்ச அளவுக்கு முக்கிய தகவல்களை மட்டும் கொடுத்து வீடியோ லென்த்தை குறைச்சிருக்கேன். வாங்க இப்போது டாபிக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் மொத்தம் 4 சப் கிளாஸை கொடுத்துருக்காங்க. ஓவர்வியூ பார்க்கலாம். 4.1ல் நிறுவனத்தோட அடிப்படை தொழில் என்ன, அந்த நிறுவனத்தை சுற்றி என்ன நடக்குது, அதாவது நிறுவனத்தோட சூழல் என்ன நிலைமையில் இருக்குது, அதை பற்றி நாம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். இதில் முக்கியமாக நிறுவனத்தோட பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர் பிளான் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். 4.2ல் நிறுவனத்தை சார்ந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் அவங்களோட தேவை என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, அதை பற்றி நாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். 4.3 நிறுவனத்தோட QMS ஸ்கோப் ரெடி பண்ணுறது. எந்த செயல்பாட்டுக்கு, அதாவது ப்ராசஸ்க்கு நாம QMS செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறது. 4.4 QMS மற்றும் அதோட ப்ராசஸை பத்தி. இப்ப ஒவ்வொரு சப் கிளாஸுக்கும் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 4.1 அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் கண்டெக்ஸ்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறுவனத்தோட சூழல் பத்தி இதில் நாம பார்ப்போம். நிறுவனத்தோட தொழில் நோக்கம் மற்றும் தொழில் உத்தி, அதாவது ஸ்ட்ராட்டஜி, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் நிறுவனத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கு, நிறுவனத்தோட இலக்கு அடைவதற்கு இந்த வகையான பிரச்சனைகள் எப்படி தடையா இருக்கும், அதை பத்தி நாம ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். இந்த 2 வகையான பிரச்சனைகள் நாம துல்லியமா லிஸ்ட் எடுத்து அதை முறையா மானிட்டர் பண்ணணும். வாரத்தின் அடிப்படையிலையோ இல்லை மாதத்தின் அடிப்படையிலையோ அதை பற்றின தகவல்களை நாம் ரிவ்யூ பண்ணணும். அந்த பிரச்சனை தகவல்கள் நிறுவனத்துக்கு சாதகமாகவும் இருக்கலாம், இல்லை சவாலாகவும் இருக்கலாம். ஆனால் அதை நம்மளோட ரேடாரில் பார்த்துக்கிறது எப்போவுமே நல்லது. நிறுவனத்துக்கு வெளியே பிரச்சனைகள்னு பார்க்கும்போது லீகலாக, அதாவது சட்ட ரீதியாக, டெக்னாலஜி தொழில்நுட்பத்து மூலயமா, போட்டியாளர்கள் மூலயமா, சந்தை தேவை, மார்க்கெட் எப்படி ட்ரெண்ட் போகுது அதை பொறுத்து, தென் சொசைட்டி, கலாச்சாரம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேவைகள் வேறுபடும். அதனாலேயுமா எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் வரலாம். இன்டர்னல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறுவனத்தின் உட்பிரச்சனை, மதிப்பு, தென் அகைன் கலாச்சாரம், கொள்கை ரீதியான பிரச்சனைகள், பெர்ஃபார்மன்ஸ், திறன் சார்ந்த பிரச்சனைகள், இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சிக்கல்களும் சவால்களும் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4.2 அண்டர்ஸ்டாண்டிங் த நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்னால வரக்கூடிய பாதிப்புகள் நிறுவனத்தோட ப்ராடக்ட் மற்றும் சர்வீஸ்ல எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சட்டம் மற்றும் ஒழுங்கு, அதாவது ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரிக்யர்மெண்ட்ஸ், அது எதுவுமே பாதிக்காதவாறு நிறுவனம் செயல் திட்டங்களை உருவாக்க வேணும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்னு சில தகவல்களை கீழே கொடுத்துருக்கேன். லைக் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்னா நம்ம அது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமர்ஸ், கவர்மெண்ட், இந்த ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரிக்யர்மெண்ட்னு சொல்லி வரும்போது கவர்மெண்ட், எக்ஸ்டர்னல் பார்ட்டி, எம்ப்ளாயீஸ், இன்டர்னல் பார்ட்டி, சப்ளையர்ஸ், லெண்டர்ஸ், கம்யூனிட்டி, சொசைட்டி, தென் ஓனர்ஸ், அதாவது பார்ட்னர்ஸ் இல்லை ப்ரொப்ரேட்டர் இருந்துச்சுன்னா ஓனர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். இந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸோட தேவைகளை QMSல சேர்த்து மானிட்டர் பண்ணணும். இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸோட தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்பு வாரத்தின் அடிப்படையிலோ அல்லது மாதத்தின் அடிப்படையிலோ ரிவ்யூ பண்ணணும் கண்டிப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 4.3 டிட்டர்மைனிங் த ஸ்கோப் ஆஃப் த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது மிகவும் முக்கியமான ஒரு செயல். நிறுவனத்தோட ISO 9001:2015 சர்டிஃபிகேட்டில், அதாவது சான்றிதழில்
ஸ்கோப்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அங்க மென்ஷன் ஆகியிருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் செல்லுபடியாகும். அதனால இந்த ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணும்போது ப்ரீவியஸாக நாம பார்த்த 4.1 அண்ட் 4.2 இந்த சப்கிளாஸில் இருந்து இன்புட் எடுத்துக்கணும். கண்டிப்பாக நிறுவனத்தோட சேவை, அதாவது சர்வீஸ் மற்றும் ப்ராடக்ட், தயாரிக்கிற பொருள் மிகவும் தெளிவாக எதெல்லாம் செய்கிறோம்னு மென்ஷன் பண்ணணும். அதை டாக்குமெண்ட்ஸும் பண்ணணும். இதில் ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், சர்வதேச தரநிலையை வந்து நம்மளால் மீட் பண்ண முடியல, தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னா அதற்கான தெளிவான விளக்கத்தை, ஜஸ்டிஃபிகேஷனை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இதில் சிம்பிளாக சொல்ல போனோம்னா கண்டெக்ஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம கவர் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மென்ஷன் பண்ணி நம்ம ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4.4 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ப்ராசஸ். 4.4.1 நிறுவனம் இந்த ISO 9001:2015 QMS நிறுவி செயல்படுத்தி முறையா பின்பற்றி அதை தொடர்ச்சியா முன்னேற்ற பாதையில கொண்டு போக வேணும். இதுல ப்ராசஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டையுமே கவர் பண்ணணும். எப்படி இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு நிறுவனம் கண்டிப்பா எல்லா விதமான ப்ராசஸையும் அதோட செயல்பாட்டையும் QMSல டாக்குமெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த தெளிவு கொண்டு வர முடியும். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் என்ன இன்புட் என்ன அவுட்புட்னு அப்படிங்கிறத தெளிவாக அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஒன்றுக்கு மேலே இருக்கும்போது அதுக்கான சீக்வன்ஸ், அதாவது ஃப்ளோ மற்றும் அந்த சீக்வன்ஸ் ஆப்ரேஷன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது தொடர்பு என்ன அப்படிங்கிறது தெளிவாக நம்ம டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும். எல்லாத்துக்கும் என்ன கட்டுப்பாடுகள், அளவுகள், கிரைட்டீரியா, மெத்தட்ஸ், முறைகள், இதை பற்றி தெளிவாக நம்ம டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அதை மானிட்டர் பண்ணி வாரத்தின் அடிப்படையிலோ இல்லை மாதத்தின் அடிப்படையிலோ பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணணும். ப்ராசஸ்க்கு தேவையான ரிசோர்ஸ், மேன், மிஷின், மெட்டீரியல், மெத்தல் சரியான நேரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம என்ஷூர் பண்ணணும். யாரெல்லாம் ப்ராசஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களோட அத்தாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கணும். ஒவ்வொரு ப்ராசஸோட ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெளிவாக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். இந்த ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக கிளாஸ் 6.1ல பேசுவோம். இந்த எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து கண்காணிக்கணும். தேவையான எதிர்பார்க்குற முடிவுகள் அவுட்புட் வரலன்னா அனாலிசிஸ் பண்ணி சேஞ்சும் பண்ணணும். QMS ப்ராசஸ் தொடர் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும். அது நிறுவனத்தோட முக்கியமான ஒரு வேலை. அடுத்து 4.4.2 ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்ஸை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு இடையூறும் இல்லாத மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் அண்ட் ரெக்கார்ட் முறையான பாதுகாப்பான இடத்துல ரீடைன் பண்ணணும். இதனால் திட்டமிட்டபடி தான் ப்ராசஸ் ஒர்க் ஆகுதான்னு நமக்கு கான்ஃபிடென்ஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி ப்ராசஸ் ஃப்ளோ இருக்குது மற்றும் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ மக்களே, இந்த வீடியோ மூலயமா 4 கண்டெக்ஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இதை வந்து தெளிவாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.